விஜய், தீபிகாவோட ஒரே கேள்வியில மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட முகம் எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதிலருந்து எப்படி சமாளிக்க போறாரு? அங்கேருந்து எப்படி அதாவது தீபிகா கிட்ட நான் தான் கொலைகாரன் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து விஜய் வந்து தன்னோட மனைவி மல்லிக்காக ஒரு விஷயத்த வந்து எடுத்து ஏத்துக்கிறாரு. அதாவது மல்லி பண்ணல, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த தீபிகா வராங்க. புது இன்ஸ்பெக்டரா, லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்க வந்தோடனே விசாரணை வேகம் அதிகரிக்குது. அதே நேரத்தில் இப்போ விஜயை வந்து அவங்க ஒரு நல்ல விதமாக தான் ஆரம்பத்தில் பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, உங்களை பார்த்தா ஒரு கொலை பண்ணக்கூடியவரோ ஒரு குற்றம் பண்ணக்கூடியவர் மாதிரியோ தெரியலையே, நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க? அப்படிலாம் இல்லை மேடம், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பதில் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து அவங்கள எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, இவங்க நமக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக இருப்பாங்க இந்த தீபிகா வந்து. ஏன்னா அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது நல்ல விதமாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கேஸ்லையுமே ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அப்போ நாம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒளி வட்டத்தில் தான் விஜய் இருக்கிறாரு. அதனால தான் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணும்போது கூட செம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே இந்த வார்த்தையை பாருங்களேன், செம இன்ஸ்பெக்டர். அப்போ அதாவது ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, அவங்க அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வழக்கமாக. ஆனால் செம அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவாங்க? அவங்க ஆள் வந்து நல்லா அழகாக இருக்காங்க, பியூட்டியாக இருக்காங்க, அதை தான் வந்து எப்படி பேசுவாங்க? செமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல விஜய் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மல்லிகிட்ட பேசும்போது, மல்லி செம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் உண்மையிலே நமக்கு வந்து விஜய் தெரிஞ்சு பேசுகிறாரா, இல்லை உண்மையிலே அவங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத வர்ணிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியா இருந்தாலும் விஜய்க்கு முன்னாடி ஆபத்து நெருங்கிக்கிட்டே தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.